அத்தியாயம் 13. விவேக் ரிசீவரை கையில் வைத்தபடி இடது கையின் நாட்காட்டி விரலால் டயலை சுழற்றி கொண்டிருந்தான். ரூபலா உள்ளிருந்து வந்தாள். காலை நேரம் 10 மணி. யாருக்கு ஃபோன்? டாக்டர் அம்மாவுக்கு. வீரலட்சுமி நந்தகோபால்? ஆமா. எதுக்கு? அப்புறமா சொல்றேன். லைன்ல வந்துட்டாங்க. குட் மார்னிங் டாக்டர். மறுமுனையில் டாக்டர் அம்மாள் குரல் கொடுத்தார். குட் மார்னிங். யார் பேசுறது? நான் தான் விவேக். ஓ மிஸ்டர் விவேக், ரூபலா எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன மேடம்? சுகஜீவனம். இந்த மாசத்துல மட்டும் 2 கிலோ ஏறி இருக்கா. ஹா, ஒண்ணுமில்ல மேடம். ரூபலா என்ன செல்லமா கிள்ளினா. ரூபலா இந்த மாச செக்கப்புக்கு ஏன் வரலையா? இன்னைக்கு சாயந்தரமே உங்க நந்தாலயாவுக்கு அனுப்பி வைக்கிறேன். பை த பை மேடம், சொல்லுங்க விவேக், ஒரு கேஸ்ல எனக்கு சில டவுட்ஸ். என்ன டவுட்ஸ்? 2 பெண்கள் ஒரே மாதிரி கருப்பு ரத்தம் சிந்தி செத்திருக்காங்க. 2 பேருமே ப்ரீ பிளான்ட் மர்டர்ஸ். ரத்தம் கருப்பா மாற மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுது? இறந்து போன பெண்களோட உடம்பில் காயம் ஏதாவது இருந்ததா? இல்லை. ஒரு நகைக்கீறல், பர்க்குறி எதுவுமே இல்லைன்னு பிஎம் ரிப்போர்ட் சொல்லிடுச்சு. அப்படின்னா டெத் மே பி டன் பை பாய்சன். ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல பாய்சன் என்ன ஜாதின்னு பிடிபடல. சரி, உங்களுக்கு இப்ப என்ன தகவல் வேணும்? ரத்தம் கருப்பா மாறணும்னா எந்த வகையான பாய்சன் உபயோகப்பட்டிருக்கணும்? பாய்சனை காட்டிலும் ஒரு ஆசிடிற்கு இந்த வீரியம் அதிகம். என்ன ஆசிட்? ஆக்சாலிக் ஆசிட். இந்த ஆக்சாலிக் ஆசிடோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு சொல்ல முடியுமா டாக்டர்? கலர்லெஸ், டிரான்ஸ்ஃபரை, கிறிஸ்டல் ஃபார்மில் கிடைக்கும். குளிர்ந்த ஆல்கஹாலில் இது கரையும். ஃபேட்டல் டோஸ் எவ்வளவு? 15 கிராம்ஸ். ஃபேட்டல் பீரியட் சாப்பிட்ட 3வது நிமிஷத்திலிருந்து 10வது நிமிஷத்திற்குள் மரணம் ஏற்படலாம். சிம்டம்ஸ் தொண்டையிலிருந்து அப்டபல் வரைக்கும் எல்லா ஆர்கன்ஸும் பிசஞ்ச மாதிரி ஆயிடும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இந்த குறிப்பு இல்லை டாக்டர். குணசீலியோட டெத் கிளியரா இருக்கு. நீங்க சொன்ன சிம்டம்ஸ் எதுவுமே இல்ல. ரத்தம் மட்டும் கருப்பா மாறி செத்துருக்காங்களா? ஆமா. ஸ்ட்ரேஞ்ச். டாக்டர் ஆச்சரியப்பட்டார். ஆக்சாலிக் ஆசிடை தவிர வேறு ஏதாவது கெமிக்கல் சங்கதிகள் ரத்தத்தை கருப்பா மாற்றுமா டாக்டர்? மட்டு சல்ஃபேட், ஜிங்க் சல்ஃபேட். இந்த கெமிக்கல் சிட்டிக்குள்ள எங்க கிடைக்கும்? நேஷனல் லேபரட்டரி. தேங்க்ஸ் டாக்டர். இன்னும் 2 நாள்ல ரூபலாவை கூட்டிக்கிட்டு உங்க கிளினிக்கு வரேன். நேஷனல் லேபரட்டரியின் கட்டடம் அசோக மரங்களின் தீவிர முற்றுகையில் இருந்தது. காற்றில் நாசிக்கு பிடிக்காத மருந்து மனம். மரத்தின் நிழலில் பைக்கை ஓய்வெடுக்க விட்ட பின் உள்ளே போனான் விவேக். லேபரட்டரியின் சீஃப் டெக்னீஷியன் சிவ்ராம் அவருடைய அறையில் ஓய்வாக கிடைத்தார். விவேக் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு ஏசியின் சில்லிப்பில் கருப்பு ரத்தத்தை பற்றி சொன்னான். சிவ்ராம் தன் மூக்கு கண்ணாடியை நிரடிக்கொண்டே விஷயத்தை உன்னிப்பாக செவிமடித்துவிட்டு மையமாய் தலையாட்டினார். பின் மெலிதாய் பேசினார். ரத்தத்தை கருப்பாக மாற்றக்கூடிய கெமிக்கல் ஆக்சாலிக் ஆசிட் பவுடர் மடு ஜிங்க் சல்ஃபேட்டுக்கு உண்டு என்று டாக்டர் சொன்னது உண்மை. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் காணப்படும் குறிப்புகள் அளவுகளின் சிம்டம்ஸோடு ஒத்துப்போகவில்லையே. பெக்யூலியர் டெத்ஸ். மிஸ்டர் சிவ்ராம், எனக்கு வேண்டிய தகவல் இதுதான். சொல்லுங்க, இந்த ஆக்சாலிக் ஆசிட், மடு சல்ஃபேட், ஜிங்க் சல்ஃபேட், இதை இங்கிருந்து பர்ச்சேஸ் செய்யும் பார்ட்டிகள் யார் என்கிற லிஸ்ட் வேண்டும். பார்ட்டிஸ் ஆர் வெரி லிமிட்டட். ஃபாரன்சிக் லேபரட்டரி, ஆல் காலேஜஸ் லேப், 2 கெமிக்கல் ஃபேக்டரிஸ். தட்ஸ் ஆல். சிவராம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மேஜை மேலிருந்த கத்திரிப்பூ நிற இன்டர்காம் ஜலதோஷம் பிடித்துக் கொண்ட அழகான பெண்ணின் குரலில் சிறுங்கியது. அவர் ரிசீவரை எடுத்தார். எஸ் மிஸ்டர் விவேக், he is in front of me. பேச சொல்லணுமா? ஒரு நிமிஷம். விவேக் ரிசீவரை வாங்கி கொண்டு ஹலோ என்றான். மறுமுனையில் கோகுல்நாத் பேசினார். விவேக், நீங்க உடனே கொண்டித்தோப்பு இப்ராஹிம் சேத்தருவில் இருக்கிற சத்தார் ஒர்க் ஷாப்புக்கு வரணும். எனி ஸ்பெஷல்? இன்னொரு கருப்பு ரத்த கேஸ். மை குட்னஸ். ஆனா பெண்ணா? அநேகமாய் இது ரமணியா இருக்கலாம். சத்தார் ஒர்க் ஷாப்புக்கு சொந்தமான ஒரு கார்ல பின்சீட்டுக்கு கீழே பாடி இப்பதான் கெட ஆரம்பிச்சிருக்கு. புறப்பட்டு வரேன். ரிசீவரை வைத்துவிட்டு விவேக் எழுந்தான். சிவ்ராமை பிறகு வந்து பார்ப்பதாக சொல்லி கை குலுக்கி வெளியே வந்தான். யமகாவை தொட்ட 10வது நிமிஷம் கொண்டித்தோப்பு இப்ராஹிம் சேத்தருவின் கோடியில் இருந்த சத்தார் ஒர்க் ஷாப்பின் வாசலில் இருந்தான். வீடுகளின் முன்புறங்களில் மட்டும் திட்டு திட்டாய் கும்பல். கோகுல்நாத் தன் வியர்வை முகத்தை கர்ச்சீஃபால் ஒற்றிக்கொண்டே விவேக்கை எதிர்கொண்டு ஒர்க் ஷாப்புக்கு எதிரே இருந்த அந்த பெயிண்ட் உதிர்ந்து போன காருக்கு கூப்பிட்டு போனார். சிதிலமான கார். காரின் முன்பக்க சக்கரங்களும் பின்பக்க சக்கரங்களும் கால் பாகம் மண்ணில் புதையுண்டு போயிருக்க ஸ்டியரிங் துருப்பிடித்து போயிருந்தது. காரின் ஒரு பக்க கதவை திறந்தார் கோகுல்நாத். பின்சீட்டுக்கு கீழே அந்த பெண் கட்டாயமாய் திணிக்கப்பட்டிருந்தாள். ரோஸ் நிற சேலை, அதே வண்ண ஜாக்கெட். முகம் வலது பக்கமாய் திரும்பி இருந்தது. கடைவாயில் நீளமாய் கருப்பு ரத்தக்கோடு. கண்களிலும் மூக்கு துவாரங்களிலும் ஈக்களின் அவசர மாநாடு. கோகுல்நாத், பாடியை யார் முதல்ல பார்த்தது? நான் தான் சார். காக்கி அரை
ட்ராயரும் கிரீஸ் படிந்த பனியனுமாய் தள்ளி நின்றிருந்த அந்த நபர் வந்தான். விவேக் மேற்கொண்டு எந்த கேள்வியையும் கேட்பதற்கு முந்தியே அவன் சொல்ல ஆரம்பித்தான். சார், என் பேர் சத்தார். கடந்த 5 வருஷ காலமா இந்த தெருவுல ஒர்க் ஷாப்பை வச்சு நடத்திட்டு வரேன். இந்த கார் போன வருஷம் ஒரு பார்ட்டி கிட்ட இருந்து ரிப்பேருக்காக வந்தது. காரை விட்டுட்டு போன பார்ட்டி இது வரைக்கும் வரல. காரை உள்ளார நிறுத்த இடமில்லாததுனால ஒர்க் ஷாப்புக்கு எதிரே இருக்கிற இந்த காலி இடத்துல நிப்பாட்டி வச்சேன். பொதுவா அந்த கார் பக்கம் யாரும் போக மாட்டாங்க. நானும் அதை அப்படியே விட்டுட்டேன். 1/2 மணி நேரத்துக்கு முந்தி காத்துல ஒரு கெட்ட நாத்தம் குபுக் குபுக்குன்னு வந்துகிட்டே இருந்தது. எலி ஏதாவது செத்துருக்குமோன்னு ஒர்க் ஷாப் பூராவும் தேடி பார்த்தேன். கிடைக்கல. நாத்தம் இந்த கார்ல இருந்து தான் வருதுன்னு ஒர்க் ஷாப்ல வேலை செய்யற பையன் சொன்னதும் காருக்கு போய் எட்டி பார்த்தேன். இந்த பெண்ணோட பணம் இருந்தது. நேற்று ராத்திரி எத்தனை மணி வரைக்கும் ஒர்க் ஷாப் திறந்திருந்தது? 1 மணி வரைக்கும். ஒர்க் ஷாப்ல யாராவது படுத்துக்குவாங்களா? யாரும் படுத்துக்க மாட்டாங்க சார். இந்த கார் யாரோடது? அட்ரஸ் எழுதி வச்சிருக்கேன் சார் என்றவன் பக்கத்தில் நின்றிருந்த பையனின் தோளை தொட்டான். என்னோட டைரியை எடுத்துட்டு வாடா. பையன் ஒர்க் ஷாப்பை நோக்கி ஓட விவேக் மறுபடியும் காருக்குள் எட்டி பார்த்தான். கோகுல்நாத் காதருகே வந்து கிசுகிசுத்தார். விவேக், இது அந்த தேவக்கோட்டை ரமணி தான். கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? போட்டோ தான் கைவசம் இருக்கே. பையன் டைரியோடு ஓடி வர சத்தார் அதை வாங்கி சில பக்கங்களை புரட்டி கிரீஸ் கரைகளுக்கு மத்தியில் பென்சிலால் எழுதியிருந்த பெயரையும் விலாசத்தையும் படிக்க விவேக்கும் கோகுல்நாத்தும் மெலிதாய் திடுக்கிட்டு போய் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். அத்தியாயம் 14. அந்த அட்ரஸை இன்னொரு வாட்டி படி, விவேக் சொல்ல சத்தார் மறுபடியும் படித்தான். அற்புதராஜ் 7, அன்னை மேரி நகர், தாம்பரம். விவேக் கோகுல்நாத்தை ஏறிட்டார். இந்த கேஸில் நுழைகிற இன்னொரு கிறிஸ்துவ பெயர். மதம் மாறாத கேஸ். குணசீலி, வெரோனிகா ராணி, ரமணி 3 பேரும் விதவிதமா செத்திருந்தாலும் இந்த கருப்பு ரத்தம் விவகாரத்துல ஒன்னா இருக்காங்க. சத்தார் சார், இந்த அற்புதராஜ் ஏன் காரை விட்டுட்டு போயிட்டார்? தெரியல சார். விட்டுட்டு போனவர் ஒரு தடவை கூட ஒர்க் ஷாப்புக்கு வரலையா? வரல சார். நீயாவது அவரை போய் பாத்தியா? 2 வாட்டி அந்த அட்ரஸுக்கு போய் பார்த்தேன் சார். வீடு பூட்டி இருந்தது. பார்ட்டி வரப்ப வரட்டும்னு நானும் இருந்துட்டேன். இந்த காருக்குள்ள செத்து போயிருக்கிற பொண்ணை இதுக்கு முன்னாடி நீ எங்கேயாவது பார்த்திருக்கியா? இல்ல சார். கோகுல்நாத், ஃபாரன்சிக் ஆட்கள் வந்ததுமே நாம தாம்பரம் புறப்பட்டு போறோம். தாம்பரம் அன்னை மேரி நகர் 7ஆம் நம்பர் வீட்டுக்கு முன்னால் ஜீப்பை நிறுத்தி இறங்கினார்கள் விவேக்கும் கோகுல்நாத்தும். வீட்டின் முகப்பில் அற்புதம் என்கிற வாசகம் சலவை கல்லில் என்கிரேவ் செய்யப்பட்டிருக்க சிலுவை ஒன்று எம் ஆண்டவரே என்கிற வேண்டுதலோடு மின்னியது. காம்பவுண்ட் சுவரையொட்டி வளர்ந்திருந்த குரோட்டன்ஸ் செடிகள் விதவிதமான நிற இலைகளோடு எட்டி பார்த்தன. இருவரும் காம்பவுண்ட் கேட்டை தள்ளிக்கொண்டு உள்ளே போனார்கள். கேட் திறக்கப்படும் சத்தம் கேட்டு பக்கவாட்டு ஜன்னலில் ஒரு முகம் எட்டி பார்த்தது. பெண் முகம். உடனே மறைந்து ஓடி வந்து கதவை திறந்தது. சின்ன பெண், இன்னமும் தாவணி பருவம். +2 படிக்கிற பக்குவத்தில் இருந்தாள். அற்புதராஜ் வீடு இதுதானே? ஆமா. அவர் இருக்காரா? இருக்கார். உள்ளே வாங்க. சொன்னவள் திரும்பி கொஞ்சம் தள்ளி இருந்த அறைக்குள் நுழைந்தாள். பேசுவது கேட்டது. அப்பா, உங்களை பார்க்க போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. போலீஸா? ஆமாம்பா. எத்தனை பேரு? 2 பேரு. எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியலையே. அவர் முனகுவது கேட்டது. அவங்களை உள்ளே வர சொல்லட்டுமாப்பா? வேண்டாமா, நானே போய் பார்க்கிறேன். பேச்சுக்குரலை தொடர்ந்து கிரீச் கிரீச் என்று ஏதோ சத்தம். அந்த சத்தம் என்னவாக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டு இருக்கும் போதே ஒரு சக்கர நாற்காலியில் அந்த நடுத்தர வயது நபர் வெளிப்பட்டார். மீசையில்லாத முகம், தலையில் வழுக்கை, காலர் இல்லாத ஷர்ட், லுங்கியில் இருந்தார். விவேக்கை ஏறிட்டு பார்த்து எஸ் என்றார். நீங்க மிஸ்டர் அற்புதராஜ்? ஆமா. உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசலாமா? தாராளமா. ப்ளீஸ் பி சீட்டட். சுவரோரமா இருந்த சோஃபாவை காட்டினார் அற்புதராஜ். இருவரும் உட்கார்ந்தார்கள். விவேக் கேட்டான், உங்களுக்கு கார் இருக்கா? இருக்கு. எங்கே இருக்கு? ஒர்க் ஷாப்ல விட்டிருக்கேன். எப்ப விட்டீங்க? 1 வருஷம் இருக்கும். எந்த ஒர்க் ஷாப்பில்? கொண்டித்தோப்பில் இருக்கிற சத்தார் ஒர்க் ஷாப். காரை அங்கே 1 வருஷமா ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? கார் அந்த ஒர்க் ஷாப்ல விட்டுட்டு என் ஃப்ரெண்டோட மோட்டர் பைக்ல தாம்பரம் வரும்போது ஒரு ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்ல சிக்கி கோமா ஸ்டேஜுக்கு போய் ஒரு 6 மாசம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். அதுக்கப்புறம் வேலூர் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட். கடந்த 1 மாச காலமா தான் வீட்ல இருக்கேன். இனிமே தான் அந்த காரை போய் பார்க்கணும். எனிதிங் ராங் வித் தட் கார்? எஸ். ஒரு பெண்ணோட டெட் பாடியை நேற்று ராத்திரி யாரோ அந்த காருக்குள்ள கொண்டு வந்து போட்டிருக்காங்க. டெட் பாடியா? அந்த பொண்ணு யாருங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டோம். பேரு ரமணி, தேவக்கோட்டையை சேர்ந்த பொண்ணு. டெட் பாடியை என் காருக்குள்ள யார் கொண்டு வந்து போட்டாங்கன்னு ட்ரேஸ் பண்ணிட்டீங்களா? அதுக்கான என்கொயரி தான் இது. நான் இப்ப சொல்ற சில கிறிஸ்டியன் நேம்ஸை கவனமா கேட்டுக்கிட்டு வாங்க. அந்த நேம் பரிச்சயமா இருந்தா உடனே சொல்லுங்க. அவர் தலையாட்ட விவேக் சொன்னான். குணசீலி. அவர் உதட்டை பிதுக்கினார். வெரோனிகா ராணி. தெரியல. எஸ்தர் ராணி. ஜோயல். லாரன்ஸ் சேவியர். சாரி, தெரியல.
பேப்பர் படிக்கிற வழக்கம் உண்டா? இல்ல, அந்த ஆக்சிடென்ட்டின் காரணமா ஐசைட்டும் எனக்கு புவர். எதையும் கூர்ந்து பார்த்தா நெச்சி வலிக்கும். உங்க கார் ஒர்க் ஷாப்ல 1 வருஷ காலமா இருக்கிற விஷயம் உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யார் யாருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரியும். ஆக்சிடென்ட் ஆன மோட்டார் பைக்கை ஓட்டிட்டு வந்தது யார்? என்னோட ஃப்ரெண்ட் ஆசீர்வாதம். அவருக்கு ஆக்சிடென்ட்டில் அடிபடலையா? படல. அவர் எகிரி போய் வயல்வெளியில விழுந்துட்டார். பைக் எது மேல மோதிச்சு? ஒரு மாட்டு வண்டி மேல. கோகுல்நாத், அந்த போட்டோக்களை காட்டுங்க. விவேக் சொல்ல, கோகுல்நாத் தன் கையில் இருந்த பழுப்பு கவரை திறந்து உள்ளே இருந்த குணசீலி, வெரோனிகா ராணி, ரமணி போட்டோக்களை எடுத்து அற்புதராஜிடம் காட்டினார். இந்த பெண்களை எந்த சந்தர்ப்பத்திலாவது பார்த்திருக்கீங்களா? அற்புதராஜ் பார்த்துவிட்டு தீர்க்கமாய் தலையாட்டினார். இவர்கள யாரையும் பார்த்ததில்லை. விவேக்கும் கோகுல்நாத்தும் எழுந்து கொண்டார்கள். இரவு 11 மணி. விவேக் அந்த ஃபாரன்சிக் மெடிசன் புத்தகத்தை புரட்டி கொண்டிருக்க ரூபலா டிவியை அணைத்துவிட்டு அவன் அருகே வந்தாள். என்ன, தூக்கம் வரலையா? இன்னைக்கு எனக்கு ஏகாதேசி தான். ஏன்? இந்த பாய்சனிங் செக்ஷனை படிச்சு முடிக்கணும். கருப்பு ரத்தம் கேஸுக்காகவா? ஆமா, நான் ஏற்கனவே இந்த புக்கை படிச்சு பார்த்துட்டேன். அட சிரிக்காதீங்க. 2-3 பாயிண்ட்ஸை தவிர உங்க கேஸுக்கு உபயோகமான தகவல் ஒன்று கூட அதுல இல்லை. அம்மணி படிச்ச அந்த உபயோகமான பாயிண்ட்ஸ் என்னவோ? மெர்க்குரி பாய்சனிங், ஆர் பாய்சனிங், பைபாஸ்பரஸ். சிம்டம்ஸ் என்னவா? yellowing of the skin, light bleeding from nose and mouth. ரத்தம் கருப்பா மாறணும்னா ஓபிஎம் இஸ் பாசிபிலிட்டி. விவேக் சிரித்தான். என்ன சிரிக்கிறீங்க? அரையும் குறையுமா படிச்சுட்டு உளராத. நான் படிச்ச வரைக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் கொக்கியில மாட்டியிருக்கு. என்ன? விவேக் வாயை திறந்த வினாடி வாசலில் காலிங் பெல் வீறிட்டது. ரூபலா எழுந்தாள். இந்நேரத்துக்கு யாருன்னு தெரியலையே. ஜன்னலை திறந்து பார்த்துட்டு ஆள் யாருன்னு விசாரிச்சு கதவை துற. ரூபலா முன்னரைக்கு போய் ஜன்னலை திறந்து வெளியே எட்டி பார்த்தாள். வாசலில் யாரோ நின்றிருந்தார்கள். யாரு? அம்மா, நான் ஆபிரகாம். ஆபிரகாமா? எந்த ஆபிரகாம்? செயின்ட் மேத்யூ சர்ச் கல்லறை தோட்டத்து காவலாளி ஆபிரகாம்மா. ஐயா கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ரூபலா வாசல் கதவை நெருங்கினாள். தாழ்பாலை விளக்கி திறந்தாள். அவள் கதவை திறந்ததுமே அந்த பயங்கரம் நிகழ்ந்தது. அத்தியாயம் 15. ரூபலா கதவை திறந்ததுமே வாசற்படியில் நின்றிருந்த ஆபிரகாம் ஏதோ பேச முயன்ற வினாடி விஸ்க் என்று சோடா பாட்டிலை உடைத்த மாதிரி ஒரு சத்தம் கேட்க ஆபிரகாம் இடுப்பை பிடித்து கொண்டு ரத்தமாய் கீழே உருண்டான். விவேக் உள்ளே இருந்து ஓடி வந்தான். என்ன ரூபலா? ஆபிரகாம சைலன்சர் பிஸ்டலால யாரோ சுட்டுட்டு ஓடிட்டாங்க. யாரு? தெரியல. விவேக் வீதிக்கு ஓடி வந்தான். தெரு விளக்குகள் அழுக்கான வெளிச்சத்தில் இருந்தன. நாய் ஒன்று குப்பை தொட்டியை கிளறி கொண்டிருந்தது. யாரையும் காணும். மறுபடியும் ஆபிரகாமிடம் ஓடி வந்தான் விவேக். ஆபிரகாம் ரத்தத்தை பெருக்கிக் கொண்டு வாசற்படியிலேயே கிடக்க விவேக் அவனை புரட்டினான். உள்ளே ரூபலா போலீஸ் ஸ்டேஷனுக்கு டெலிபோனில் முயற்சித்துக் கொண்டிருந்தாள். ஆபிரகாம் கூப்பிட்டு கொண்டே விவேக் உலுக்கினான். அவன் தன் கண்களை பிராசைப்பட்டு திறக்க உதடுகள் பேசுவதற்காக அடித்து கொண்டன. ஐயா, ஆபிரகாம், இங்கே எதுக்காக வந்த? உன்னை சுட்டது யார்? ஆபிரகாம் சொருகிய விழிகளோடு திணறி திணறி பேசினான். பொன்னை கொலை பண்ணினது யாரு? சொல்லு ஆபிரகாம். உண்மையை வேகமாக பேச வேண்டும் என்கிற அவசரத்தில் ஆபிரகாம் வாயை அசைக்க நாக்கு உள்ளிழுக்கப்பட்டு கண்கள் சட்டென்று நிலைத்து போயின. போன் செய்துவிட்டு ரூபலா ஓடி வந்தாள். விவேக் எழுந்தான். சோர்வாய் கேட்டான். ரூபலா, போலீஸுக்கு போன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். ஸ்டேஷன்ல கோகுல்நாத் அங்கிளே இருந்தார். இந்நேரம் புறப்பட்டு வந்துட்டு இருப்பார். ஆம்புலன்ஸுக்கும் ஃபோன் பண்ணியிருக்கேன். ஆம்புலன்ஸ் வந்தாலும் உபயோகம் இல்லை. ஏன்? ஆபிரகாமோட கதை முடிஞ்சுது. இவன் எதுக்காக இங்கே வந்தான்னு தெரியலையே. விவேக் பைக்கை நோக்கி போனான். ரூபலா, கோகுல்நாத் வந்தா இங்கேயே இருக்க சொல்லு. நான் சுட்ட ஆசாமியை மோப்பம் பிடிச்சிட்டு வரேன். பைக்கை உதைத்து உயிர்ப்பித்து கொண்டு காம்பவுண்ட் கேட்டி நின்றும் வெளியே வந்தான் விவேக். இரவு 11 மணி. ரோடு நிசப்தமாய் இருந்தது. ரோட்டின் 2 பக்கமும் வரிசையாய் நின்றிருந்த வீடுகள் வெறுமையாக தெரிய பைக்கை விரட்டி கொண்டு வீதியின் முனைக்கு வந்தான். கட்சி ஆட்கள் 4-5 பேர் விலைவாசி உயர்வை கண்டித்து வாசகங்கள் எழுதப்பட்ட தட்டி ஒன்றை எலக்ட்ரிக் போஸ்டில் கட்டுவதா, கட்சி கொடிக்கம்பத்தில் கட்டுவதா என்று பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்க விவேக் பைக்கை கொண்டு போய் அவர்கள் அருகே நிறுத்தினான். திரும்பி பார்த்த அவர்கள் கும்பிட்டார்கள். சார், எவ்வளவு நேரமா இங்கே நின்னுக்கிட்டு இருக்கீங்க? 1/2 மணி நேரமா சார். இந்த வழியில கடந்த 5 நிமிஷத்துக்குள்ள ஏதாவது ஒரு வாகனம் வேகமா போச்சா? இல்ல சார். யோசிச்சு பாருங்க. கார், வேன், ஸ்கூட்டர், பைக் இப்படி ஏதாவது ஒண்ணுல யாராவது போனதா ஞாபகம் இருக்கா? அவர்கள் யோசித்து விட்டு கோரசாய் இல்லை என்றார்கள். விவேக் பைக்கை திருப்பிக் கொண்டு தெருவின் கிழக்கு பக்க முனைக்கு வந்தான். தெருமுனையில் டைலரிங் மார்ட் ஒன்று திறந்திருக்க கடைக்கு முன்பாய் வண்டியை நிறுத்தி காஜா
காஜா எடுத்துக்கொண்டிருந்த நபரிடம் கேட்டான். 5 நிமிஷத்திற்கு முன்னாடி இந்த ரோட்டு வழியா காரோ பைக்கோ ஸ்கூட்டரோ போச்சா? அவன் காஜா தைப்பதை ஒத்தி வைத்துவிட்டு கடையை நின்றும் வெளிப்பட்டான். ஆமா சார், ஒரு பைக் வேகமா போச்சு. பைக்ல போனது ஒருத்தரா 2 பேரா? நான் சரியா பார்க்கல சார், ஆனா படு வேகமா ஒரு பைக் போனதை பார்த்தேன். விவேக் பைக்கை விரட்டி கொண்டு ரோட்டின் 2 பக்கமும் நீளமாய் போய் பார்த்துவிட்டு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பினான். வாசலில் போலீஸ் ஜீப் நின்றிருக்க கோகுல்நாத் 2 கான்ஸ்டபிள்களோடு தெரிந்தார். ஆபிரகாம் வாசலின் கீழே படிக்கட்டில் கிடத்தப்பட்டிருந்தான். கோகுல்நாத் விவேக்கை எதிர்கொண்டபடி கேட்டார். என்ன விவேக், ஆள் தட்டுப்பட்டானா? பைக்ல வந்திருக்கான். காரியத்தை முடிச்ச நிமிஷமே ஸ்பாட்டை விட்டு பறந்துட்டான். ஆபிரகாம் உங்ககிட்ட எதையாவது சொன்னானா? சொல்ல ட்ரை பண்ணினா, ஆனா முடியல. கருப்பு ரத்த கொலைகளை பத்தி ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த கொலைகளுக்கு காரணமான நபரையும் பற்றி அவன் ஏதோ சொல்ல முயற்சி பண்ணினான். சொன்ன விவேக் ஆபிரகாமின் உடலருகே சென்று அவனை பார்த்து விட்டு திரும்பினான். கோகுல்நாத், ஆபிரகாம் வீடு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதே. செயின்ட் மேத்யூ சர்ச்சில் இருக்கிற ஃபாதர் மரிய இருதயத்தை ஃபோன்ல கான்டாக்ட் பண்ணி விவரத்தையும் சொல்லி அட்ரஸ் கேளுங்களேன். ஃபோன் நம்பர் டைரக்டரியில் இருக்கு. கோகுல்நாத் உள்ளே போனார். டெலிஃபோன் டைரக்டரியை புரட்டி ஃபாதர் மரிய இருதயத்தின் டெலிஃபோன் நம்பரை குறித்து கொண்டு டயல் செய்தார். முதல் ரிங்கிலேயே ரிசீவர் எடுக்கப்பட்டது. ஹலோ, ஃபாதர் மரிய இருதயம். எஸ், ஹோல்டிங். நான் இன்ஸ்பெக்டர் கோகுல்நாத். என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? ஆபிரகாமோட வீடு எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா ஃபாதர்? ஃபாதர் மறுமுனையில் ஆச்சரியம் காட்டுவது தெரிந்தது. இந்த மிட்நைட்டில் எதுக்காக ஆபிரகாம் வீட்டு அட்ரஸை கேட்குறீங்க இன்ஸ்பெக்டர்? மே ஐ நோ த ரீசன்? He has been murdered by somebody. இன்ஸ்பெக்டர். எஸ் என்று சொன்ன கோகுல்நாத் ஆபிரகாம் கொலையுண்ட விதத்தை பற்றி சொல்ல ஃபாதர் மரிய இருதயம் நொறுங்கினார். இன்ஸ்பெக்டர், ஐ கான்ட் பிலீவ். ராத்திரி 10 மணி வரை என்னோட குவார்ட்டர்ஸ்ல தான் இருந்தான். என் முழங்கால் வலிக்கு எண்ணெய் தேய்ச்சி வெந்நீரில் ஒத்தடம் கொடுத்துட்டு போனான். போகும்போது அவன் என் காலில் விழுந்து, சாமி நீங்க என்னை பிளஸ் பண்ணணும்னு சொன்னான். நான் எதுக்குன்னு கேட்டேன். இன்னைக்கு ராத்திரி நான் ஒரு காரியத்தை சாதிக்க போறேன்னு சொன்னான். நான் அவனை பிளஸ் பண்ணி அனுப்புனேன். ஆபிரகாம் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக விவேக் வீட்டுக்கு வந்திருக்கான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு பைக்ல வந்த யாரோ ஒரு நபர் சுட்டு கொன்னிருக்கான். நான் ஸ்பாட்டுக்கு வரலாமா இன்ஸ்பெக்டர்? வேண்டாம் ஃபாதர், பாடி இப்ப மார்ச்சுவரி போயிடும். ஆபிரகாம் வீட்டுக்கு நானும் விவேக்கும் கிளம்பி போய் விசாரணையை தொடங்க இருக்கிறோம். அவன் வீடு அட்ரஸை மட்டும் சொல்லுங்க போதும். சூளைமேடு பெரியார் பாதையில் கர்த்தர் பவனம்ங்கிற ஒரு பழைய கட்டிடத்தில் கீழ் போர்ஷன்ல குடியிருக்கான். குடும்பம்? அவனுக்கு குடும்பம் இல்ல, ஒண்டி கட்டையா தான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தான். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ், சாரி இன்ஸ்பெக்டர் எனக்கு தெரியல. கல்லற தோட்டத்தில் புதைக்கப்பட்டிருந்த அந்த பொண்ணை பத்தி ஆபிரகாம் உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா ஃபாதர்? இல்லையே, ஆனா 2-3 நாளா அவன் முகத்துல ஒரு வாட்டம் இருந்தது. ஒரு தடவை குடிபோதையில கூட இருந்தான். நீங்க காரணம் கேட்டீங்களா? கேட்கல. நான் ஒரு மத பிரசங்கத்துக்கான ஸ்பீச்சை ப்ரிப்பேர் பண்றதுக்கான முயற்சியில இருந்ததால அவன்கிட்ட எதையும் என்னால பேச முடியல. ஆபிரகாமை பத்தி மேற்கொண்டு விசாரிக்க நாளைக்கு காலையில நானும் விவேக்கும் உங்களை பார்க்க வரோம் ஃபாதர். ப்ளீஸ் வாங்க. ரிசீவரை வைத்துவிட்டு வெளியே வந்தார் கோகுல்நாத். விவேக் இறந்து கிடந்த ஆபிரகாமின் பேன் சட்டை பைகளை துளாவி ஒரு சாவி கொத்து, புதிய ஏற்பாடுகள் என்னும் தலைப்பில் கையடக்க புத்தகம் ஒன்று, கசங்கிய ரூபாய் நோட்டுகள், ஒரு புழுக்கை பென்சில் இவற்றை சேகரித்துக் கொண்டிருந்தான். என்ன கோகுல்நாத், ஃபாதர் அட்ரஸை சொன்னாரா? சொன்னார். சூளைமேடு பெரியார் பாதையில் கர்த்தர் பவனம். ஆள் ஒண்டிக்கட்டை, குடும்பம் எதுவும் கிடையாது. அப்படின்னா வீடு பூட்டி இருக்கும். அந்த வீட்டை திறக்க இந்த சாவி கொத்து உபயோகப்படலாம். ஆபிரகாமின் சட்டை பையிலிருந்து எடுத்த சாவி கொத்தை காட்டினான் விவேக். விவேக்கும் கோகுல்நாத்தும் சூளைமேடு பெரியார் பாதைக்கு போய் சேர்ந்தபோது நேரம் 12:20. தெருவிளக்குகள் அணைந்திருந்தன. ரோட்டின் திருப்பத்தில் டீ கடை ஒன்று பெட்ரமாக்ஸ் வெளிச்சத்தில் உயிரோடு இருந்தது. கடைக்குள் தனியாக உட்கார்ந்து தன் மலையாள மனைவியிடம் சிரித்து பேசிக் கொண்டிருந்த டீக்கடை நாயர் ஜீப் தன் கடைக்கு முன்பாய் வந்து நின்றதும் உள்ளே இருந்து ஓடி வந்தார். சாரே, இங்கே கர்த்தர் பவனம் எங்கே இருக்கு? நேரா போகணும் சார். ஒரு தண்ணீர் தொட்டி வரும். அதை தொட்ட மாதிரி இருக்கிற பழைய கட்டிடம்தான் கர்த்தர் பவனம். ஜீப் விரைந்தது. அடுத்த நிமிஷம் தண்ணீர் தொட்டி வந்தது. பக்கத்தில் பெரிய சிலுவை குறியோடு கர்த்தர் பவனம் என்கிற சிமெண்ட் எழுத்துக்களோடு அந்த பழைய கட்டிடம் தெரிந்தது. ஜீப்பை நிறுத்திவிட்டு விவேக்கும் கோகுல்நாத்தும் கீழே இறங்கி ஆபிரகாம் குடியிருந்த வீட்டின் கதவுக்கு முன்பாய் வந்து நின்றார்கள். விவேக் சாவி கொத்தை எடுத்துக்கொண்டு பூட்டை இடது கையால் பற்ற ஆச்சரியப்பட்டான். பூட்டின் வாய் திறந்திருந்தது. அத்தியாயம் 16. கோகுல்நாத்,
பூட்டு திறந்திருக்கு. விவேக் சொல்ல கோகுல்நாத் பார்த்தார். ஆபிரகாம் பூட்ட சரியா பூட்டாம போயிருக்கலாம். விவேக் கதவை தள்ளினான். அறை இருட்டுக்குள் இருக்க உள்ளே நுழைந்து சுவரில் ஸ்விட்சை தேடி தேய்த்தான். மேற்கூரையில் ஒளிந்திருந்த டியூப்லைட் ஒன்று சில வினாடிகள் யோசித்து ஒளிர்ந்தது. காரை படிந்த சுவர்களோடு 10 அடிக்கு 10 அடி பரப்பளவு உள்ள அறை அது. எனக்கு எல்லாமே இயேசுவே என்கிற வாசகங்களோடு ஒரு பெரிய போட்டோ. அறையின் மூலையில் ஒரு மர பீரோ, அதற்கு பக்கத்தில் சிலுவை குறி வரையப்பட்ட ஒரு ட்ரங்க் பெட்டி. அறையின் குறுக்கே ஓடிய கயிற்றில் காக்கி அரை ஜயர்கள், லுங்கிகள். கோகுல்நாத், ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. வெளியே ஆட்கள் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அநேகமாய் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம். அவங்கள விசாரிச்சா ஏதாவது. விவேக் வெளியே வந்தான். 4-5 பேர் தூக்கம் கெட்ட கண்களோடு நின்றிருந்தார்கள். அதில் 2 பேர் பெண்கள். நீங்கெல்லாம் ஆபிரகாம் வீட்டுக்கு பக்கத்துல குடியிருக்கவங்க தானே? ஆமாங்க. ஆபிரகாம தேடி கொஞ்ச நேரத்துக்கு முந்தி யாராவது இங்க வந்தாங்களா? தெரியலங்களே. ஆபிரகாம் இங்க எத்தனை வருஷமா குடியிருக்காருன்னு தெரியுமா? ரொம்ப வருஷமாவே இருக்காருங்க. ஆபிரகாம சாயந்தரம் யாராவது பாத்தீங்களா? மத்தியான சர்ச்சுக்கு போன ஆள் வரவே இல்லைங்களே. அவரை தேடி அதிகமா யார் வருவாங்க? ஆபிரகாம தேடி யாரும் வர்றதில்லைங்க. அப்படி யாரும் வந்து நாங்க பார்த்தது இல்லைங்க. ஒரு பெண் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கோகுல்நாத் உள்ளே இருந்து வந்தார். விவேக் திரும்பினான். கோகுல்நாத் கையில் இருந்த போஸ்ட்கார்ட் சைஸ் போட்டோக்களை காட்டினார். கனமான பைபிளுக்குள்ளே இந்த 3 போட்டோவும் இருந்தது. வாங்கி பார்த்த விவேக் ஆச்சரியப்பட்டான். குணசீலி, வெரோனிகா ராணி, ரமணி 3 பேரும் போட்டோக்களில் விதவிதமாய் சிரித்தார்கள். மறுநாள் காலை 10 மணி ஃபாதர் மரிய இருதயத்துக்கு எதிரில் உட்கார்ந்திருந்தார்கள் விவேக்கும் கோகுல்நாத்தும். ஃபாதர் போட்டோக்களை பார்த்துவிட்டு விவேக்கை ஏறிட்டார். இந்த 3 பெண்களும் ஒரே மாதிரி கொலை செய்யப்பட்டவங்க இல்லையா மிஸ்டர் விவேக்? ஆமா. குணசீலி, வெரோனிகா ராணி 2 பேரும் கிறிஸ்துவ பெண்கள். ரமணி ஹிந்து இல்லையா? விவேக் மையமாய் தலையாட்டினான். கோகுல்நாத் குறுக்கிட்டார். ஃபாதர், ரமணி ஹிந்துவாக இருந்தாலும் அவர் ரெகுலர் சர்ச் கோயர். செவ்வாய்க்கிழமைகளில் கிறிஸ்து அரசர் கோயிலுக்கு போகாம இருந்ததே இல்லையாம். ரமணியை பத்தி நாங்க சேகரிச்ச தகவல்களில் இது ஒரு முக்கியமான தகவல். ஆபிரகாம் வீட்டில் இந்த பெண்களோட போட்டோஸ் இருந்திருக்குன்னா அந்த கொலைகளை பத்தியும் அவனுக்கு பூரணமா தெரிஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். நாங்களும் அந்த முடிவுக்குத்தான் வந்திருக்கோம் ஃபாதர். நடந்த கொலைகள் ஒரு கூட்டு முயற்சியாய் செய்யப்பட்டிருக்கணும். அதில் ஆபிரகாமும் ஒரு பார்ட்னராய் இருந்திருக்கலாம். ஆபிரகாம் இங்கே சர்ச்சில் யார் கூட நெருங்கி பழகுவான்னு சொல்ல முடியுமா ஃபாதர்? ஃபாதர் தன் மூக்கு கண்ணாடியை கலற்றி ஃப்ரேமின் ஒரு நுனியை வாயால் கடித்தபடியே யோசித்தார். சில வினாடிகளுக்கு பின் சொன்னார். ஆபிரகாம் இங்கே நெருங்கி பழகிறது கண்ணியம்மாங்கிற ஒரு பொண்ணு கிட்ட தான். கண்ணியம்மா சர்ச்சுக்கு வெளியே வாசல்ல மெழுகுவத்தி விற்கிற பெண். ஆபிரகாமுக்கு வேலை இல்லாத நேரங்கள்ல அவகிட்ட உட்கார்ந்துட்டு தான் அரட்டை அடிச்சிட்டு இருப்பான். அந்த பெண் இப்ப இருப்பாளா? இருப்பா, நான் வரவழைக்கிறேன். சொன்னவர் திரும்பி பார்த்து லூர்து என்று குரல் கொடுத்தார். ஃபாதர் ஒரு பையன் பவ்யமாய் எட்டி பார்த்தான். போய் வாசல்ல மெழுகுவத்தி விற்கிற கண்ணியம்மாளை கூட்டிக்கிட்டு வா. லூர்து தலையாட்டி விட்டு வேகமாய் நகர்ந்தான். 2வது நிமிஷம் கண்ணியம்மாள் விவேக் முன்னால் நின்றிருந்தாள். கண்ணியம்மாளுக்கு 40 வயது இருக்கலாம். கருப்பு நிறம், கழுத்தில் சிலுவை டாலர் எடுப்பாய் மின்னியது. ஆபிரகாம் கொலையுண்ட அதிர்ச்சி வேகத்தில் உறைந்து போயிருந்தாள். விவேக் கேட்டான், ஏமா ஆபிரகாம உனக்கு எத்தனை வருஷமா தெரியும்? சர்ச் வாசல்ல கடை போட்ட நாள் முதலா தெரியுங்க. 10 வருஷம் இருக்குமா? இருக்குங்க. ஆபிரகாமோட நடவடிக்கையெல்லாம் எப்படின்னு சொல்ல முடியுமா? வந்துங்க. அவள் அவசரமாக எச்சிலை விழுங்கி கொண்டாள். பேச தயங்கினாள். சொல்லுமா, எதுவா இருந்தாலும் சொல்லலாம். விவேக் உசுப்ப அவள் கையெடுத்து கும்பிட்டாள். ஐயா, எந்த ஆதரவும் இல்லாத ஒரு ஏழை பொண்ணு நானு. ஏதோ மெழுகுவத்தி வித்து வர காசை வச்சு வயிற்ற கழுவிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா இதோ பாருமா, நீ எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. உனக்கு எந்த ஆபத்தும் வராம போலீஸ் பார்த்துக்கும். ஆபிரகாம பத்தி உனக்கு தெரிஞ்ச தகவல்களை சொல்லலாம். கண்ணியம்மாள் சேலை தலைப்பால் முக வியர்வையை ஒற்றிக்கொண்டு சொன்னாள். ஐயா, கடந்த 6 மாச காலமாவே ஆபிரகாமோட நடவடிக்கைகள் சரியில்லைன்னா எப்படி? வயசு பொண்களோட போட்டோக்களை மார்பு சட்ட பக்கமா மறைச்சு வச்சுக்கிட்டு மைனர் பசங்க கிட்ட போய் காட்டி பேரம் பேசி அவங்கள விபசாரத்துக்காக ஹோட்டல்களுக்கு கூட்டிட்டு போற வேலையை பார்க்க ஆரம்பிச்சான். குடிக்கிறது பாவம்னு சொன்னவன் குடிச்சிட்டு வந்து நியாயம் பேசினான். விவேக் மரிய இருதயத்தை ஏறிட்டான். ஃபாதர், உங்களுக்கு இந்த விவரம் தெரியுமா? அவன் குடிக்கிறது மட்டும்தான் தெரியும். அதுவும் அவன் குடிச்சா சர்ச்சுக்குள்ள வரமாட்டான். கோகுல்நாத் கண்ணியம்மாவிடம் திரும்பினார். ஆபிரகாமை தேடி பெண்கள் வருவாங்களா?
பொண்ணுங்கெல்லாம் வரமாட்டாங்க, மைனர் பசங்க தான் வருவாங்க. அதுவும் அந்த பெட்டி கடைக்கு போய் சிகரெட் வாங்குற மாதிரி பாவ்லா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆபிரகாம் போய் பேச்சு கொடுப்பான். அவன் பண்ற விபச்சார தொழிலை நீ கண்டிக்கலையா? நான் கேட்காம இருப்பேனா? கேட்டேன். அவன் என்ன சொன்னான்? பணத்தை புதைக்கிற தொழில்ல ஆயுசு பூராவும் நான் இருந்தாலும் 4 காசு பார்க்க முடியுமா? அதான் இந்த தொழில்ல இறங்கிட்டேன். 2 பார்ட்டியை பேசி முடிச்சா போதும், கமிஷன் 100 ரூபாய் கிடைக்குது. எந்த தொழில்ல இப்படி கிடைக்கும்னு நியாயம் பேசினான். ஆபிரகாமை தேடி வர கஸ்டமர்ஸ் யார் யாருன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுங்க. ஆனா பெரும்பாலும் காலேஜில் படிக்கிற பசங்க தான் ஆபிரகாமை தேடிட்டு வருவாங்க. கோகுல்நாத், கன்னியம்மாவுக்கு அந்த போட்டோக்களை காட்டுங்க. குணசீலி, வெரோனிகா ராணி, ரமணி ஆகியோரின் போட்டோக்களை அவளிடம் காட்டினார். இந்த பொண்ணுங்கள்ல யாரையாவது உனக்கு தெரியுதான்னு பாரு. கன்னியம்மா போட்டோக்களை உன்னிப்பாய் பார்த்துவிட்டு தீர்க்கமாய் தலையாட்டினாள். எனக்கு யாரையும் தெரியலங்க, நல்லா பார்த்து சொல்லுமா. இல்லைங்கய்யா, நான் இந்த பொண்ணுங்களை பார்த்ததில்ல. இந்த வாரம் ஆபிரகாமை தேடிட்டு மோட்டர் பைக்ல யாராவது வந்தாங்களா? மோட்டர் பைக்ல தானே அடிக்கடி வருவாங்க ஐயா. பைக் வந்ததுமே ஆபிரகாம் அவங்க பின்னாடி ஏறிக்கிட்டு போயிடுவான். அந்த ஆட்கள் யாருன்னு தெரியுமா? எனக்கு தெரியாதுங்க. பக்கத்து அறையில் டெலிஃபோன் இறைந்தது. ஃபாதர் எக்ஸ்கியூஸ் மீ சொல்லி எழுந்து போய் ரிசீவரை எடுத்து செவிமடுத்து விட்டு குரல் கொடுத்தார். மிஸ்டர் விவேக், ஃபோன் உங்களுக்குத்தான். விவேக் எழுந்து போய் ரிசீவரை வாங்கினான். ஹலோ, என்னங்க, நான் ரூபலா. சொல்லு. நேரில் வாங்க, ஒரு விஷயம். ஃபோன்லேயே சொல்லு. ரூபலா மறுபக்கம் விஷயத்தை சொல்ல விவேக் திடுக்கிட்டான். அட, எப்ப? இப்பதான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கவனிச்சேன். பாத்ரூமை லாக் பண்ணி வை. நானும் கோகுல்நாத்தும் இப்போ புறப்பட்டு வரோம். சீக்கிரமா வாங்க.